ராசிக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜென்ம சனி கூடவே வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது சார்? அதாவது மீளா துயரத்தில் இருக்கிற மீன ராசி என்பவர்களுக்கு மீண்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை குரு பகவான் கொடுக்க போறார். அதாவது ராசியின் அதிபதியே 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 5இல் குரு அமர்ந்தால் அற்புதமான மாற்றங்கள், 5இல் குரு அமர்ந்தால் அற்புதமான செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் மூலமாக கிடைக்கும் என்பது உண்மை. அப்போ ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவானை குரு பகவான் ஃபர்ஸ்ட் பார்க்க, அப்போ குரு பார்வை மூலமாக என்ன ஆக போகுதுன்னா, இவங்க நிறைய விஷயங்கள தடுமாற்றத்தில் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள குழப்பத்தில் இருப்பாங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கிட்டு கையை வைப்பாங்க, அங்கிட்டு ஒரு வேலையை வைப்பாங்க. ஸோ இப்படிங்கிற ஒரு பதற்றமான நிலையிலிருந்து குரு பகவான் இல்லை, நீ இதை தேர்ந்தெடு, இதை வெற்றி பெறும், இதை செய்ய நீ முன்னேற்றம் அடைவுங்கிற ஒரு நிலையை கொடுப்பார். அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு யாரேனும் ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருக்குங்க சார், அது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், தங்க நகை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் மீனமும் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்களுடைய பொருளாதார விஷயத்தில் உள்ள தடை விலகும். அதேபோல் இவங்க எங்கேயா பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் இவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நகை கொடுத்துருந்தாங்கன்னா திரும்ப வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம்லாம் குரு பகவான் கொடுக்க. ஸோ அதே போல் திருமணம் நடக்கணும்னா என்ன சொன்னோம், கன்னிராசிக்கு குருவுடைய பார்வை சனியுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிருக்கார். ஸோ இப்போ குரு பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு அப்படிங்கிற சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்க போது. அதே போல் 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் 2வது திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு 2வது திருமணம் உண்டு. அல்லது இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பும் மிகப்பெரிய ஒரு அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பா. ஸோ இவங்களுக்கான அந்த திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது சார்? திருமணம் கண்டிப்பாக இந்த வட்டம் நடந்துடும். குழந்தை பாக்கியம் என்பது 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கனால உறுதியாக நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைந்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம், குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. இப்போ குழந்தைகளை வச்சு தான் இவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என் குழந்தை என்ன பண்ணுவான் தெரியல, என் குழந்தை என் மகன் என்ன பண்ணுவான் தெரியலங்கிற ஒரு கேள்வி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம் நிவர்த்தியாகி என் குழந்தை சூப்பராக இருக்காயா, என் மக சூப்பராக இருக்காப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. கண்டிப்பாக. ஸோ எல்லா வகையிலுமே மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சனியை கண்டெல்லாம் பயப்பட வேண்டாம், குரு பகவான் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை ரொம்ப துல்லியமாக சொன்னீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்குமே வந்துட்டு அப்பாடா தோண்டு போயிருந்தவங்களுக்கு கூட துள்ளி எழக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க, எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.